உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அப்பா மாமாவை நீ கடையிலேருந்து பணத்தை எடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. குத்துக்கள் மாதிரி நின்றுட்டே இருக்கிற உனக்கு உண்மையானவளா இருந்தால் நீ சொல்ல வேண்டியதானே, எங்கள் அப்பா தான் மாமா எடுத்திருக்காங்க, பழனி சித்தப்பா எடுக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அந்த இடத்துல. உண்மை உங்கள் குடும்பத்துக்கு உண்மையே பேச தெரியாதா? உண்மைதான் பேச தெரியாதான்னு பார்த்தா சரியான திருட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமேல பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. இங்கே பாருங்க மாமா, இந்த மாதிரி திருட்டு குடும்பம் நல்லா சொல்லாதீங்க, நாங்கள் என்ன திருடிட்டோம், உரிமையாக தானே எங்கள் அப்பா எடுத்திருப்பாரு, இது ஏதோ பெரிய விஷயங்கிற மாதிரி திருட்டுங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சரவணனுக்கு செம கோவம் வருது. பழனி மாமா யாரு? என் அம்மாவோட சொந்த தம்பி, அவங்க எடுத்ததையே எங்க அப்பா திருட்டுங்கிறாருன்னா நீங்கெல்லாம் இப்ப வந்து வருவது தானே, இப்ப நீங்க வந்து பணத்தை எடுத்திருக்கீங்கன்னு மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டுல இருந்து இப்பவே வெளியில போயிடுவோம், உங்க அப்பாவுக்கு பெரிய அவமானம் ஆயிடும்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோமா திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய காசு எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, ஏதோ 1500 ரூபாய் எடுத்துட்டாரு, இதெல்லாம் ஒரு பெரிய காசா? உங்ககிட்ட இல்லாத காசா? சரி, இனிமேல் எங்கள் அப்பாவை நான் வேணா எடுக்க வேணான்னு சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் சும்மா எங்கள் அப்பாவை திருடிட்டா அது இது நல்லா சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் சொல்கிறாங்க. சரவணனுக்கு தங்கமேல் பேசுறது கேட்க செம்ம கோவம் வருது. நம்மனால பழனி மாமாவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரவணன் பழனி கிட்ட போயிட்டு தப்பு எல்லாமே எங்கள் மேலே தான், நான் பார்த்தேன், தங்கமேலோட அப்பா தான் வந்து பணத்தை எடுத்தாங்க, நான் அப்போவே தங்கமேல பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன், என்னால் அங்கே சொல்ல முடியல மாமா, தயவு செஞ்சு நீ என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறாங்க. உடனே பழனி இருந்துட்டு பரவாயில்ல மாப்பிள்ள விடு, அவரை எப்பவும் திட்டுறது தானே, ஏன் அவர் இந்த மாதிரி நம்ம கடையில இருந்தெல்லாம் பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கடைக்கு வராம இருந்தாதான் மாமா எல்லா பிரச்சனையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. சரிப்பா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்ப வருத்தமா ரூம்குள்ள போயிடுறாங்க. ரூம்குள்ள போனதும் சுகன்யா செம கோவமா இருக்காங்க. இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு வேணுமா? அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ சொத்து இருந்துட்டு கடைசியில் திருடன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உட்காந்துட்டுக்கிறீங்க, இந்த வீட்டில் இவ்வளோ உழைக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை தான் இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கு திருடங்கிற பட்டம் தானே உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த அவமானத்தோடு நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமா? என் புருஷன் இப்படி 4 பேர்த்துக்கு முன்னாடி திருடன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு இருக்கிறதா எனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப வருத்தப்பட்டும் ரொம்ப கோபமாகவும் பேசுகிறாங்க. சரி விடு, அவர் தெரியாமல் சொல்லியிருப்பாரு, வேணையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு தெரியும் மாமாவை பற்றி அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டீங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டிலேருந்து நம்ம போயிடலாம், அதுதான் உங்கள் அண்ணங்க உங்களுக்கு தனியாக மளிகை கடை போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, நம்ம நல்லா ஒரு மளிகை கடை நடத்திட்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழலாங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா பழனி கிட்ட கெஞ்சுறாங்க. பழனியும் இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் கூடி சீக்கிரமாகவே தங்கமயிலோட அப்பா பாண்டியன் ஸ்டோர் கடையிலிருந்து திருட்டு பட்டத்தோட எப்படி வெளியில் போக போகிறாங்க, தங்கமயிலோட எல்லா உண்மையும் எப்படி வீட்டில் சரவணன் சொல்ல போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். இனி வரப்போகிற எபிசோட் எல்லாமே அதிரடி திருப்பமாக தான் இருக்கும். பழனி பாண்டியன் ஸ்டோர் கடையில் இருந்தும் பாண்டியனோட குடும்பத்திலிருந்து வெளியில் வர போகிறாங்க. தனியாக சொந்தமாக கடை வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்களோட உதவியை ஏற்றுக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, கோமதி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வர எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.